இன்னைக்கு ஒரே சோம்பேறித்தனமா ஆயிடுச்சுங்க. ஏன்னே தெரில. வெளியில போயிட்டு வந்தாலே ஒரு மாரி டயர்டாயிடும். அந்த அந்த மாரி தான் வேலையெல்லாம் சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னா, அப்புறமும் நம்ம தான் பார்க்கணுன்ற ஒரு இது இருக்கு. ஆனா சரி என்ன பண்ணுறது? நம்ம மைண்டு அப்படி கேட்க மாட்டேங்குது. மைண்டு ஒன்று சொல்லுது, மனசு ஒன்று செய்யுது. அந்த மாதிரி தான். இன்றைக்கி சும்மாவே வெட்டியாக தான் இருந்தேன். இருந்தாலும் ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. அப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு தம்பி தூங்கும் போதே நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயும் சார் எந்திரிச்சிட்டாரு. அப்புறம் நாத்தனாவும் வந்துட்டாங்க. என்னென்னா நாத்தனா பையன் மலைக்கு போயிருக்காங்க. அவன் வந்து வீடியோ கால் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்கான். வீடியோ கால் பண்ணி மாமியார் மாமனார்லாம் சரி பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதேவும். சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்போயாச்சும் ஒரு டைம் தான் வீடியோ கால் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட பெரிய ஃபோன்லாம் இல்லை, நார்மல் ஃபோன் தான் இருக்குது, பட்டன் ஃபோனு. அதுவுமே எப்போயாவது ஒரு டைம் கூப்பிடுவாங்க, டவர் கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம டவர் கிடைக்கிறப்பயே வீடியோ கால் பேசிக்கலாம் அப்படின்றதுக்காக நாத்தனா பையன் போனனால வீடியோ கால் இல்லைன்னா நார்மல் கால் மட்டும்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அவங்க அப்புறம் நாத்தனா வந்து தம்பி தூக்கிட்டு போனாங்க கொஞ்சம் நேரம். சரி நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தூக்கிட்டு வரேன், தண்ணி காய வச்சுட்டு கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு நானும் ஒரு குட்டி மேக்கப் போட்டுட்டு, ஏன்னா நான் ரொம்பலாம் மேக்கப்லாம் பண்ண மாட்டேன் எப்பயுமே. சும்மா தலை சீவி ஒரு பொட்டு வச்சு குங்குமப்பா, அவ்வளோதான் என்னோடய மேக்கப்பே. இதே வெளியில் போனாலும் இப்படி தான் சிம்பிளாக தான். ஓவர் மேக்கப்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் மலையிலேருந்து கொடுத்து விட்ட ரோஸ்லாம் அப்படியே இருந்துச்சு. சரி வைக்கலாமே, வேஸ்ட்டாக தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதே வச்சுட்டு தம்பிக்கு தண்ணி வச்சு விட்டுட்டு அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருந்தேன். ஏன்னா சரி தம்பிக்கு ஈவினிங் டைமில் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் அதுவும் வேக வச்சுட்டு அப்புறம் வெளியில் மோட்ரு போட்டிருந்தேன். அது நிறைஞ்சு கீழே போயிட்டு இருந்துச்சு. நல்ல வேலை யாரும் பார்க்கல, பார்த்தா ஏதாவது திட்டுவாங்க. ஏன்னா தண்ணி இல்லாத டைமில் இப்படி வேஸ்ட்டு பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணி பிடிச்சிட்டு செடிக்கெலாம் கொஞ்சம் விட்டுட்டு அந்த இது மட்டும் வாசப்படியை மட்டும் கழுவி விட்டேன். ஏன்னா கொஞ்சம் வெளியில் உட்காந்துக்கலாம் அப்படின்றதுக்காக. அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கும் வெந்துருச்சு. சரி நாத்தனாவுக்கும் அவங்களும் தான் சேர்த்து வேக வை, நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சேர்த்து வேக வச்சுட்டு அவங்களுக்கும் போய் கொடுத்துட்டு அப்புறம் மாவு வாங்கிட்டு வந்து இவன் தொட்டியில் போட்டாட்டா தூங்கவே மாட்டேன்ட்டான். சரி ஒரு தான் இட்லி ஊற்றி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்க வச்சுக்கலாம். ஏன்னா எந்திரிக்கவே மாட்டாங்க. இட்லி சாப்பிட்ணுன்னு ஏன்னா 7 மணி ஆயிடுச்சு. அப்புறம் 8 மணிக்கு எழுப்புனா எப்படி எழுந்திரிப்பான்? எந்திரிக்க மாட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சுட்டே இட்லியும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டே இருந்தான். அப்புறம் இட்லி ஊட்டிட்டு தூங்க வைக்கணும். என்ன சாப்பிட்றானா என்ன பண்ணுறானே தெரில. ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு தான் ஒரு ஈவினிங் டைமில் தான் கொடுத்தேனா, என்ன செய்யலான்னு தெரில. அப்புறம் விளாண்டுட்டு இருந்தான்.